கண்ணகர் அவர்களின் பணி நிறைவு மகிழ்ச்சி விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா. இவ்விழாவிற்கு தலைமை உரை செய்ய வந்திருக்கும் திரு ரவீந்திரன் ஐயா அவர்களையும் முன்னிலை வகிப்பதற்கு வந்திருக்கும் முனைவர் மேனாள் துறை தலைவர் விஜய் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கொண்டாட்டத்தின் சிறப்பை கொண்டது. இந்த விழாவிற்கு நம்மை அழைத்தமைக்கு எங்கள் பேராசிரியரை இந்த நேரத்தில் வணங்கிக் கொள்கிறேன். முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து. கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மனோமணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய தமிழ் தாய் வாழ்த்தோடு விழா தொடங்குகிறது. வரவேற்பும் வாழ்த்துறையும் வழங்க வருமாறு முனைவர் ஐப்கான் அவர்களை அழைக்கின்றேன். இவர் சதக் அப்துல்லா கல்லூரியின் தமிழ் துறை பேராசிரியராக பணி செய்தவர். இளைஞர்களோடு எப்போதுமே ஒருமுகத்தோடு இருக்கப்படக்கூடிய அன்னார் அவர்களை வரவேற்புரை நல்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் இனிய காலை அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். வரவேற்புரை என்பது எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு. அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் அந்த வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். இங்கே என்னை அழைத்து குடும்ப உறுப்பினராக நினைத்து என்னை அழைத்திருக்கிறார்கள். பேராசிரியர் கருப்பையா சார் அவர்களுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று சொன்னால், மாணவனாக சக மாணவனாக ஓர் உறவு. அடுத்து இன்னொரு உறவு என்று சொன்னால், நான் அவரிடம் PhD படித்தேன். அதனால் எனக்கு இன்னொரு வகையில் அவர் எனக்கு குருவாக இருக்கின்றார். இந்த 2 வகையும் வைத்துக்கொண்டு இன்றைய வரவேற்புரையை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். எப்போதுமே கல்லூரியில் பணி நிறைவு விழா என்று தான் போடுவார்கள். இவர் என்ன செஞ்சிருக்காங்க என்றால், பணி நிறைவு மகிழ் விழா என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை 60வது, ஏண்டா 60 வயது பணி இருக்கிறனால ஒரு 60வது விழாவா அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போ தான் வந்து கேட்டு, என்னப்பா நிறைவு விழான் இருக்குது, இதில் மகிழ்வு விழான் இருக்க என்ன அப்படின்ற போது அதான் இருக்கும்னு நினச்சி, இல்லை இல்லை இதுதான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு அதில் ஒரு அவர் மேலே ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்டா, எனக்கு இதே மாதிரி ஒரு மகிழ் விழான்றத இவங்களுக்கு 60வது விழான்ற மாதிரி எனக்கு இதே மாதிரி ஒரு விழா நடத்தலாமா அப்படின்னு கேட்டேன். கொண்டே முடிவின்ட்டார். ஏன் அப்படின்டா, பேராசிரியர் அவர்கள் எனக்கு சக தோழர், 2வது கைடு, PhD கைடு. அதனால் நான் சக உறவோடும் பேசுவேன், குருவுக்கு மாணவனாகவும் நின்று பேசுவேன். ஆனாலும் எல்லாரும் இந்த PhD கைடை கண்டா கொஞ்சம் பயப்படுவாங்க. என்ன இருந்தாலும் நமக்கு ஆசிரியர்னு பயம் இருக்கும். ஆனால் என்னை கண்டுதான் அவருக்கு பயம். கல்லூரிக்கு போயிட்டா போதும் உடனே அவங்க சக பேராசிரியர் சொல்லுவாங்க, வந்திருக்காரு உங்களுடைய கைடு வந்திருக்காருன்னுவாங்க. உடனே நான் வந்து, ஏப்பா கருப்பையா சார் அந்த இதெல்லாம் சாப்டர்லாம் சரி பண்ணிட்டியா, எழுதிட்டியா அப்படின்னு கேட்பேன். உடனே ஒரே சிரிப்பு. ஏண்டா கல்லூரியில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பேராசிரியர். இன்னொன்று என்ன அப்படின்டா, கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அவர் சக மாணவர்களாக கடைசி பெஞ்சில் உட்காந்து
வகுப்பு நடத்தும் போது நல்லா சீரியஸாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜோக் அடிச்சு விட்ருவார். அடிச்சு விட்டோன்னே எல்லாரும் சிரிச்சிருவான். அந்த ஆசிரியரும் கோவப்பட மாட்டாங்க, அவரும் சிரிச்சிருவார். சிரித்த ஒரு கலகலப்பாக வகுப்பை ஒரு 3 ஆண்டுகள் கொண்டு போனதில் அவருக்கு நிகர் அவர் தான். அதே போல் என்ன அப்படின்னா எங்கள் சாலமன் பாப்பை கேட்பார், ஏப்பா ஐப்பு நான் தான் எதுக்காப்பில் உட்காந்துருப்பேன், நல்லா படிக்கிற மாணவன். அப்போ நான் எதுக்காப்பில் உட்காந்துருப்பேன். அப்போ கேட்பார், இந்த கருப்பையா எங்கே தான்ப்பா இந்த ட்ரெஸ் எடுக்கிறேன், எப்போ பார்த்தாலும் வித்தியாசமான ட்ரெஸ்ஸாக போட்டு வர்றான்ட்டு சொல்லுவார். ஐயா என்னையா பண்ணுறது, நமக்கு போகாமையாத்தான் இருக்குது, நம்மளால் போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆடை எல்லாமே அப்பே இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாங்க இருக்கும். அதே நேரத்தில் கல்லூரியில் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது அவர் ஒரு ஆவரேஜ் மாணவராகத்தான் இருந்தார். ஆனால் பேராசிரியர் பிச்சை சார் அவர்களிடம் சென்ற பிறகு அவர் ஒரு அற்புதமான வாசிப்பு என்பதில் முழு மூச்சாக இருந்து இன்றைக்கு நான் ஒன்று சொல்லிக்கொண்டுகிறேன். பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் எழுத்தாளராக சாகித்ய அகாடமி விருது பெற்ற வண்ணதாசன் ஐயா அவர்களிடம் போய் நிறைய பேர் உட்காந்து, கல்லூரி பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருந்தோம். அப்பொழுது எல்லாரையும் பார்த்து அவர் சொன்னார் அந்த மீட்டிங்கில், ஐயா நவீன இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் வாசிக்கக்கூடிய முதன்மையான ஆள் யார் அப்படின்னு சொன்னால் கருப்பையாதேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. வாழ்க்கையில் என்னுடைய தோழன், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு கற்றோர் சபையில் இவ்வளவு பேர் பெறுவது என்பது எனக்கு உள்ளான்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எப்படி சதகத்துல எப்படி அமெரிக்கன் கல்லூரியில் அவர் எப்படி இருந்தார், இங்கே போன பின்னாடி எப்படி அவர் இவ்வளோ உருமாற்றம் பெற்றார் என்றால் அந்த குருவாக இருக்கக்கூடிய பிச்சை சார் அவர்களை சாரும். ஏன் அப்படின்னா அவர் அவ்வளோ வார்த்திருக்காங்க, சும்மா வார்ப்பு, எதை எடுத்தாலும் வித்தியாசமானது. அதாவது நான் படித்து முடித்து 18 ஆண்டுகள் இடைவெளி, 18 ஆண்டுகள் கழித்து சாலையோர உணவகம், திருநெல்வேலியிலேருந்து மதுரை வர்ற வழியில் சாலையோர உணவகத்தில் பேருந்து நிற்கிது. நானும் இறங்குறேன், இன்னொரு பேருந்தில் அவர் இறங்குறாரு. 18 ஆண்டுகள் படித்து முடித்து அமெரிக்கன் காலேஜ் முடித்து 18 ஆண்டுகள் கழித்து நான் பார்க்குறேன். பார்த்தோன்னு என்ன பங்குன்றேன். அவர் என்ன நீங்கள் அப்படின்றாரு. நான் என்ன மாதிரி இருக்கேன்னு, நான் இந்த காலேஜ் இருக்கேன். அப்பொழுதுதான் சந்தித்தோடனே எனக்கு ஒரு குறை இருக்கப்பா அப்படின்னு, என்னான்னு பிஹெச்டி பண்ணணும் எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் இஸ்லாமிய இலக்கியத்தில் ஏன் முஸ்லீமாக இருந்து நீ பிஹெச்டி பண்ணலன்னு கேட்குறாங்க. அதனால் நான் இஸ்லாமிய இலக்கியத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்காக இஸ்லாமிய இலக்கியங்களை முழுமையாக முதல்ல கற்றவர் அவர் தான். முழுமையாக கற்று இந்த நூலை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி என்னை வார்த்து என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி இந்த சபையில் நிற்கிறான்டா அவருக்கு தான் சாரும். ரெண்டாவது எங்கள் குடும்பமும் என்னை பிஹெச்டி முடிக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா எங்கள் கல்லூரியில் அதிகமான ஃபங்க்ஷன் பொறுப்புகளை கொடுத்துருந்தாங்க. அப்படியே தொய்வு ஏற்படும் போது அந்த தொய்வை என்னுடைய சக தோழனாக இருந்து தான் என்னை பிஹெச்டி கைடாக இருந்தாங்க. அவங்க இந்த பிஹெச்டி எனக்கு பண்ணதில் அந்த குடும்பத்திற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே நேரத்தில் கல்லூரி நான் அவர் சென்று பார்க்கக்கூடிய காலத்திலும் உள்ளத்தில் மகிழ்ச்சி. அவங்க சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் சீரியஸாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் ஐப்கான் மாமா வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கலகலப்பு இருக்கேன்ப்பா, அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருக்குது அப்படின்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த காலத்தில் இருந்த மாணவர் எங்களை உருவாக்கிய அமெரிக்கன் கல்லூரியும் இந்த இதுவும் இந்த பிஹெச்டி ஆய்வும் என்னை ரொம்ப ஆகிவிட்டது. ஆகவே அவர் எங்கே போனாலும் சரி இந்த மாணவர்கிட்டையும் கண்டிப்போடு இருப்பார். என்னிடம் மட்டும் கண்டிப்பும் கனிவோடும் இருப்பார். அதில் எனக்கு அவருக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். இதுபோக என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு என் வீட்டில் மட்டும்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு சொல்லுவார், உன் வீட்டில் சாப்பிட்டாதான் எனக்கு வயிற்றில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்வார். அந்த அளவுக்கு 2 பேரும் குடும்ப உறுப்பினராக எங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கு இன்றைய வரை இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருப்பதனால தான் இந்த சபையில் நிற்கிறதுல எனக்கு பெருமை அடைகிறேன். எப்பொழுதுமே கல்வி பாருங்கள், எங்கேயோ இருக்கவளை கொண்டாந்து எங்கேயோ சேர்த்து விடுகிறது. இந்த கல்வி தான் இதை சேர்க்க முடியும். அதனால தான் சொல்கிறாங்க, ஒருவனுக்கு ஒரு பிறப்பில் கற்ற கல்வி அவருக்கு வரும் பிறப்புகளில் சென்று அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையது இந்த கல்வி தான். ஆகவே இந்த கல்வி தான் இணைத்தது. இதற்கு அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சிக்கு அதனுடைய நூல் வெளியீட்டு விழா, இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அது தலைமை
தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரவீந்திரன் சார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் அவங்க பொறுப்பில் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறனால தான் நாம் இரவில் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுது, வெளியிலையும் எங்கேயும் போக முடியுது. ஆகவே நம்ம தூக்கத்தை நம்ம நிம்மதிக்கும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். காவல்துறையில் ஐபிஎஸ் என்ற பணி என்பது ஒரு சாதாரண பணி இல்லை. அவ்வளவு மிக பொறுப்புள்ள பணியை மிக திறம்பட சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அவர் ரவீந்திரன் சார் அவர்களை இந்த குடும்ப உறுப்பினர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதே நேரத்தில் முன்னிலை வகிக்கக்கூடிய காந்தி கிராம பல்கலைக்கழக மேனாள் துறை தலைவர் பிச்சை சார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கும் கருப்பே சார் அவர் வந்தவுடனே ஓடிப்போய் சக மாணவன் எப்படி ஒரு பிஹெச்டி கைடுகிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியா குரு மரியாதை கொடுத்து அவர்களை கூப்பிட்டு அழைத்து வந்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எங்கள் கருப்பே சாரை இந்த அளவுக்கு உருவாக்கிய பிச்சை சார் அவர்களை நான் இந்த குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நூலை வெளியிடக்கூடிய சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய முருகேச பாண்டியன் சார் அவர்களையும் உங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய நான் அன்போடு அண்ணன் என்று அழைக்கக்கூடிய கருப்பே சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நீதி அரசராக இருந்து நேர்மையான வழியில் நீதியையும் தன்னுடைய கோட்பாட்டையும் கொள்கையையும் நிலைநாட்டி இருக்கக்கூடியவர்கள். திருநெல்வேலியில் பணியாற்றினார்கள், பல இடங்களில் பணியாற்றி இருக்கிறார்கள். எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை பொறுப்புடனும் கண்ணியத்தோடும் நேர்மையுடனும் செயல்படக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதி அரசர் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நூலை பெற்றுக்கொள்பவர் கவிஞர் சத்யஜோதி அவர்கள் வேளாண்மை துறை சார்ந்த வாழ்க்கை முறைகளை தன்னுடைய கவிதையில் வடித்திருக்கக்கூடியவர்கள். அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக சக்தி ஜோதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர்கள் பெண்ணியம் பற்றியும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து படைப்பாளியாக இருக்கக்கூடிய பாண்டிய கண்ணன் அவர்களையும் பிரியா பாபு அவர்களையும் தானப்பன் கதிர் அவர்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதே போன்று அனந்தகுமார், பேராசிரியர் அனந்தகுமார், அண்ணன் கருணாகரன் அவர்கள் எங்களுடைய நெருக்கமான நண்பர். ஐந்தமிழ் விழாக்கள் வரும்போதெல்லாம் சிரித்த முகத்தோடு புன்னகை முகத்தோடு எங்களை வரவேற்கக்கூடிய அண்ணன் கருணாகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். பேராசிரியர் முருகன் அவர்களையும் முருகேசன் அவர்களையும் திரு நீலகண்டன் பேராசிரியர் அவர்களையும் பேராசிரியர் சிவகாமி அவர்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். ஆய்வு மாணவர்கள் 13 முனைவு பட்ட ஆய்வு மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆய்வு மாணவர்களிடம் ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த ஆய்வு மாணவர்கள் எல்லாம் எப்படி பிச்சை சார் கருப்பையா சாரை உருவாக்கினார்களோ அதே போன்று ஒரு நிலை கூட பெறலாமல் 13 ஆய்வு முனைவர் பட்ட முடித்திருக்கக்கூடிய மாணவர்களையும் அப்படியே வார்த்திருக்கிறார்கள். அவர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பாருங்கள், கல்லூரி பல்கலைக்கழக கவர்மெண்ட் அரசு கல்லூரிகளில் நிச்சயமாக அத்தனை பேரும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்ல முறையில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவருக்கு வழிகாட்டியாக இருந்து பண்ணியிருக்காங்க. அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக வேலை வாய்ப்புக்கு போவார்கள். வேலை வாய்ப்பில் தன்னுடைய பேரை புகழையும் நிலைநாட்டுவார்கள். இளங்கோமணியை சொல்ல வேண்டும். அன்பான மாணவர் இளங்கோமணி, எப்பொழுதும் மரியாதைக்குரிய மாணவர். கருப்பையா சொல்லுக்கு ஒரு சொல் சொன்னால் போதும், அப்படியே கேட்டுக்கொண்டு அதுக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு அற்புதமானவன். நான் பிஹெச்டி தொய்வு ஏற்படும் போது எனக்கு உறுதுணையாக இருந்து கருப்பையா சார் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது ஐப்கான் சார் முடிக்க வைக்கணும்னு சொல்லி அவ்வளவு பாடுபட்டார். இன்னொன்று சொல்லப்போனால் பிஹெச்டி இந்த ஆய்வு தேர்வு இருக்குது. தேர்வு நடக்கும்போது முதல் நாளே என்ன செஞ்சிட்டோம், லேப்டாப்பில் அதெல்லாம் முறைப்படி எல்லாம் பண்ணி வச்சாச்சு. மறுநாள் வர்றோம், பார்த்தா லேப்டாப்பில் ப்ராப்ளம். நான் உட்காந்துருக்கேன். அவர் டென்ஷன் ஆகி அங்கங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஓடுறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னப்பா நீ உட்காந்துரு பேசாமல் அப்படி சொல்லி ஓடி ஓடி போய் நான் கேள்வி கேட்கறதுக்கு நான் பயப்படவே இல்லை. ஆனால் முழுக்க பயம் யாருக்குண்டா அவருக்கு தெரிஞ்சிச்சு.
ஏன் அப்படின்னா என்னுடைய சக மாணவன் எதில் இதாகிடக்கூடாதுன்னு என்னுடைய தீசிஸை பல முறை படித்தவர் கருப்பையா சார் தான். காரணம் என்னான்டா, என்னத்தையாவது கேள்வியை கேட்டு ஏதாவது பண்ணிட்டா நமக்கு இதாகிருப்போன்ட்டு அவ்வளவு ஒரு பொறுப்புகளை அவ்வளவு கண்ணியமாக பார்த்தார். அதனால தான் சொன்னேன், அவர் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பம் நன்றி கடன் பட்டிருக்கு என்பதை ஒரு வார்த்தையை மனசில் வச்சுங்க. இறைவன் அருளால் அவங்க குடும்பமும் அவங்க மனைவி, அவங்க பிள்ளைக, மருமகன் அற்புதமான குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். ஒருவர் கூட என்னை வரவேற்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி. அவங்க வீட்டுக்கு போயிட்டாலே கேட்பாங்க, ஐப்கான் மாமா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குடும்ப நண்பராக இருப்பது என்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், இறைவன் கொடுத்த பாக்கியம். அது ரொம்ப கண்ணியமாக ரொம்ப பெருமையாக இந்த சபையில் சொல்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோகிறதுக்கு இன்னொன்று, இவர்கிட்ட படிக்கக்கூடிய முனைவர் பட்டம் பெற்ற இளங்கோமணி அவர்கள், செல்வத்தரசி அவர்கள், ஆமினா பானு எங்கள் சரத்துலாப்பா கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், பேரும் புகழும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மேல்மையில் அவர்கள் PhD பண்ணியிருக்கிறார்கள். பேச்சிமுத்து அவர்கள், அலெக்ஸ் அருள்தாசன் அவர்கள், மகாராஜன் அவர்கள், இவ்வளவு பேரும் அவரிடம் PhD முடித்திருக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு மாணவன் முதுமுனைவர் ஐயப்பன் அவர்கள் இன்னொரு PhD முடித்து இன்று இந்த சென்னையிலிருந்து இதற்காகவே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோல இணை பேராசிரியர் செண்பராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வர என வரவேற்கிறேன். அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர், வெள்ளாடை கட்டி இந்த வெண்ணாடை வேந்தராக வந்திருக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தண்டபாணி அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு சென்றோமே ஆனால் உடனே எனக்கு சாப்பாடை கொடுத்து அவ்வளவு இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது கருப்பையா சார் அவர்களை சேரும். அவர்கள் எப்பொழுதுமே என் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய வளர்ச்சியிலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும். இன்று கூட வந்தோடனே நேற்று நான் சொன்னேன், TRB மனதில் வச்சுக்கொள்ளுங்கள், ஸ்லெட்டு டெஸ்ட்டு இன்றைக்கி இருந்தது. அது குறிப்பாக தமிழுக்கு பாருங்கள். அவருடைய யோகம் என்ன அப்படின்னா, அவருடைய நல்ல உள்ளத்துக்கு பேராசிரியர்களாக வர முடியாது அப்படின்னு நினைக்கிற இல்லத்தில் அவர் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல வராட்டி பரவாயில்லன்னு நினச்சாங்க. ஆனாலும் இறைவன் இருக்கிறான் பாருங்கள், இன்றைக்கு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா மாணவர்களும் வரக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு, பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்னுடைய நிலையில் பார்க்கும்போது நான் PhD முடித்ததுக்கு மிக காரணம் அவர் தான். ஏன் அப்படின்ட்டா, ஏகப்பட்ட பணிகள் கல்லூரியில் போனால் நல்லா வேலை பார்க்குறாண்டா இருக்க பணியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா வேலை பார்க்கலாண்டா போதும் அவர் பார்க்க மாட்டாருன்னுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பணி கொடுத்தனால நான் PhD முடிக்கிறதுக்கு மிக தாமதமானாலும் கருப்பையா சார் மட்டும் அன்றைக்கி முனைப்போட இன்னொன்று தெரியுங்களா, இஸ்லாமிய இலக்கியங்களை முழுமையாக கற்றுக்கிட்டார். இஸ்லாமிய இலக்கியங்களை எனக்காக முழுமையாக கற்றுக்கொண்டவர். அதே நேரத்தில் எந்த ஒரு நவீன இலக்கியமாக இருந்தாலும் சரி முழுமையாக கற்று அதில் ஒரு தன்னுடைய கற்றையும் எழுதக்கூடிய ஒரு நல்ல பேரும் புகழும் பெற்றவர். அவர் நீண்ட காலம் அவர் குடும்பமும் எல்லாரும் செல்வத்தோடும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய அன்பை சுமந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐப்கான் அவர்களுக்கு நன்றி. விளக்கு ஒளியின் சான்று, வெளிச்சத்தின் முகவரி, உயிர் உண்ணும் முதல் துளி, வெளிச்சத்தால் அழகாக்க வெளிச்சமிடும் கைகளை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பெண்கள் எல்லோரும் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விளக்கிற்கு வெளிச்சமிட வருக வருக என வரவேற்கிறோம்.
இப்போது புத்தகம் வெளியீட்டு விழா தனது பணியின் காலத்தில் கூட அடுத்த கட்ட நிகழ்வாக புத்தகங்களை வெளிவருவதற்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் பேராசிரியர் கண்ணகருப்பையா. எப்போதுமே புத்தகத்துக்கு மேலே அதிகமான ஒரு காதல் உணர்வு அவங்ககிட்ட எப்போதுமே இருந்திருக்கும். இந்த உணர்வு தான் எங்களை அவங்களோடு இணைச்சிது. நான் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, சாருக்கு வந்து நீ என்ன பொண்டாட்டி அப்படின்னு என் மனைவி கேட்பாங்க. சார் கூப்பிட்டா போதும் குடுகுடுன்னு ஓடி போயிடுவேன். ஏன்னா எங்களோட விவாதம் நாங்கள் புத்தகத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளவு லவ் இருக்கும் அந்த புத்தகத்தோடு. அதனால் இன்று ஒரு பணி நிறைவு விழாவில் கூட ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று 6 மாதத்துக்கு முன்பே தரவுகளை சேகரிக்க ஆரம்பித்ததும் அந்த அடிப்படையில் இன்று புத்தக வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. புத்தகத்தை வெளியிடுபவர் எங்கள் ஆய்வாளர், சிறந்த விமர்சகர் நான் முருகேச பாண்டியன். அப்பவும் பார்த்தேன் இந்த ஒரு சின்ன பை வச்சுக்கிடுவாங்க. கன்னியாகுமரிக்கு வந்தாலும் சரி இந்த பை இருக்கும். ஒரு தூக்கிட்டு போகும்போது நம்ம ஒரு சோழனை பை தூக்கிட்டு போவோம், அவங்களுக்கு ஒரு பை அழகாக அந்த இது இருக்கும். இன்றைக்கும் வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களுக்குன்னு அதிக பொறாமை உண்டு. அவர்கள் வெளியிட புத்தகத்தை பெறுவது காந்தி கிராம பல்கலைக்கழக மேனாள் துறை தலைவர் பிச்சையா ஐயா அவர்களை மன்னிச்சிருங்க, கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் வந்து புத்தகத்தை வெளியிடுறாங்க, மன்னிச்சிருங்க. இவங்க ஒரு பெண்ணியம், அழகான பெண்ணியம். எனக்கு வந்து எவ்வளவு புத்தகத்து மேலே ஆசை இருக்கோ அதை விட அதிகமான புத்தகம் வந்து நூலகமாக சேர்த்து வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்படி இருக்கும். அவ்வளோதான் சொத்து. நான் அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து என்ன அப்படின்னா அந்த புத்தகம்தான். இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைச்ச ஒரு பெரிய புத்தகம் இங்கே எங்களையும் ஒன்றிணைச்சிருக்கு. அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். புத்தகத்தை வெளியிடுமாறு நான் முருகேஷ் பாண்டியன் அவர்களை அழைக்கின்றோம். புத்தகத்தை பெறுவதற்கு கவிஞர் சக்தி ஜோதி அவர்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த புத்தக வெளியீட்டில் கூட ஒரு நெறிமுறையோடு தான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். மேடையில் எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை புத்தகம் அதில் இருக்கணும். தனியாக போய் எடுத்துகிட்டு வந்துடாத, அவ்வளோக்கு கரெக்டாக ஒரு செயலில் வந்து எங்களுடைய பேராசிரியர் கண்ணா கருப்பையனுடைய செயல். இவங்ககிட்ட இருந்த நிறைய கற்றுக்கிட்டேன். இதில் வெறும் கருவி பொருளாக மட்டும்தான் நான் இதில் இருந்திருக்கேன். எங்களுடைய மாணவர்கள், என்னுடைய சக நண்பர்கள், தோழர்கள் அனைவருமே எழுதிய இந்த புத்தகம் வெறும் தொகுப்பு மட்டும் பண்ணியிருக்கேன். ஆய்வை கூட அடுத்த தளத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய பெரும் பாக்கியம் இந்த தம்மின் தம்மக்கள். இந்த தம்மின் தம்மக்கள் கூட மறைந்த தோப்பா அவர்களுடைய சொல்லிலிருந்து எடுத்தோம். அவங்க வந்து திருக்குறளிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய மாணவர்கள் என் பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சாரு அதே வார்த்தையை எங்களுக்கு போடும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம். புத்தகத்துக்கு வந்து பிழை திருத்த வரும்போது அன்னைக்கு பிச்சை சாரை பார்த்தோம். உட்காந்து எல்லாரையும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சு, நான் தாத்தா, அவன் பையன், நீ பேரண்டா அப்படின்னாங்க. ஐயோ, எனக்கு உடம்புல அப்படியே ரொம்ப கூச்சம் இருந்தது. சாவத வரைக்கும் படிக்கணும். நான் செத்த பிறகு இந்த உலகத்துக்கு நான் விட்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு கருவி பொருள் புத்தகம் மட்டும்தான் இருக்குங்கிறது என்னுடைய சின்ன இது. வீட்டில் சண்டை போடுவாங்க, வேறு வழி இல்லை, எனக்கு கஷ்டம்தான். அவங்களோட சரியாக பேச முடியலை, நிறைய மனஸ்தாபனாக இருக்குது. ஆனால் அந்த மனஸ்தாபத்தை எல்லாமே புத்தகத்தின் வழியாக தான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு புத்தகத்தை பற்றி பேசுனா பிடிக்காது, அவ்வளோதான். எனக்கு புத்தகத்தை பற்றி மட்டும் பேசுனா மட்டும்தான் அதிகமாக பிடிக்கணும். அந்த அளவுக்கு எங்களை வளர்த்தெடுத்த ஒரு பெரிய பெருமை வந்து எங்களுடைய கருப்பையா சாரும். அதனால் அவர்கள் எங்களுக்கு கிடைச்சது வந்து நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிட்டோம். இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு பெரிய உறவுகள்.
புத்தகத்தை வெளியிட்ட அனைத்து கைகளுக்கும் நாங்கள் சிறப்பு செய்கிறோம். அதனால் அவங்களை எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று புத்தகத்தை வெளியிட்ட நான் முருகேச பாண்டியன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசி எங்களை மகிழ்விக்குமாறு, அதே விமர்சன பார்வையோடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, பேராசிரியர் பெருமக்களே, நண்பர் கருப்பையாருடைய உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலவேளையிலே வணக்கம் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பேராசிரியர் கருப்பையா ஒரு பணியாற்றிவிட்டு பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். உண்மையிலே அவர் இப்போ மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம். ஏன்னா ஒரு கல்லூரியில் வேலை செய்யும் போதும் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போதும் மிகப்பெரிய அழுத்தங்கள், மன அழுத்தம், குறிப்பாக கடந்த 10 அல்லது 15 ஆண்டுகளாக எல்லா நிறுவனங்களுமே பெரிய அதிகார மயங்களாகிவிட்டன. அதிலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இன்று அவர் பணியிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு மிக மகிழ்ச்சியாக இருக்கார். மகிழ்ச்சியாக இருக்கணும். அவர் செய்ய வேண்டிய வேலைகள் என்பதற்கு பொதுவாக தமிழ் பேராசிரியர் கருப்பையாவை நான் எப்படி பார்க்குறேன்னா, பொதுவாக தமிழ் பேராசிரியர் மற்ற பேராசிரியர்களும் தமிழ் பேராசிரியர் இருக்குது. மற்ற பேராசிரியர்கள் ஒரு இயற்பியல் பேராசிரியரோ இல்லை வேதியியல் பேராசிரியரோ விலங்கியல் பேராசிரியரோ பணி ஓய்வு பெற்றவொடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பணி ஓய்வு பெற்றவொடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. தொடர்ந்து அதோடு அவங்களுடைய பணி முடிஞ்சிடும். ஆனால் ஒரு தமிழ் பேராசிரியருக்கு என்றும் ஓய்வே கிடையாது. ஏன்னா நாங்கள் எங்களுடைய பேராசிரியர் தீசு நடராஜன் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். அவர் பணி 60 ஆண்டு 80 ஆண்டு எல்லாத்துக்கும் ஆனந்தகுமார், ராமசாமி, சு வேணுகோபால் எல்லா மாணவர்கள் சேர்ந்து விழா நடத்தினோம். இந்த விழா ஏன் முக்கியம்? இவருக்கு நல்ல பணி வேலை செய்தார், நல்ல சம்பளம் வாங்கினார், வீட்டில் இருக்கார், அவ்வளோதானே? அப்படி அல்ல நண்பர்களே. ஒரு தமிழ் பேராசிரியர் பணி என்பது ஓய்வு பெற்ற போதும் தொடர்கிறது. ஏன் ஒரு தமிழ் பேராசிரியர் பணி என்பது முக்கியமானது அப்படின்னு பார்க்கணும். இப்போ தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கியம் மட்டுமா அப்படின்னா அப்படி அல்ல. இன்று நாம் வாழ்கின்ற தமிழர் வாழ்க்கை, தமிழ் பண்பாடு, தமிழர் அரசியல், தமிழர் நாகரிகம் எல்லாத்தையும் தமிழ் அப்படிங்கிறது சொல் தான் இணைக்குது. 2000 ஆண்டுகளாக இணைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பிரதி வடவேங்கட தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகுன்னு ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தான் நம்மளை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்குது. அது எந்த நாட்டில் இருந்தாலும் நாம் மொழியால் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் மொழி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இது வெறுமன பாடம் மட்டும்தானா? வெறும் எம்ஏ பிஏ எம்ஃபில் மட்டும்தானா? அப்படி அல்ல. ஏன்னா இங்கே நிறைய பேர் அவருடைய உறவினர்கள் வந்திருக்கீங்க, வேறு சில பொதுவான ஆட்கள் வந்திருக்கீங்க. ஆனால் பொதுவாக சில விஷயம் சொல்லலான்னு ஒரே விஷயத்தை சொல்லி என் பேச்சை முடிக்கலான்னு நினைக்கிறேன். நண்பர்களே, தமிழ் என்பது சங்க இலக்கிய பாடல் பார்த்தீங்கன்னா வெறுமனை இயற்கை பொருள் முதல்வாதம் தான். நம்மகிட்ட கடவுள் பற்றிய கதைகள்லாம் இருக்கும். ஆனால் கடவுளுடைய கட்டுக்கதைகளையோ அதிகற்புத புனைவிலோ சங்க இலக்கியத்திலே கிடையாது. குறிப்பாக எல்லா செவியல் மொழி, சீனம், கிரேக்கம் எல்லா மொழிகள்லேயும் ஒரு கடவுள் கதைகள் இருக்கும். ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் ஒரு இயற்கை பொருள்வாதம் இருக்குது. நமக்கு கடவுள் உண்டு, நம்ம குலதெய்வ வழிபாடு இருக்குது, மர வழிபாடு இருக்குது, பாம்பை வழிபடலாம், விலங்குகளை வழிபடலாம். நம்ம இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு சொல்லை நம்ம பார்க்கணும். இது ஏன் சங்க இலக்கியத்தை முக்கியமாக கருதுகிறோம்? குறிப்பாக கருப்பையா போன்ற பேராசிரியர்களை நாம் தமிழ் பேராசிரியர் பணியை ஏன் கொண்டாட வேண்டும்? அவரும் தொடர்ந்து எழுதுவதற்கான நாம் பின்புலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமை ஒரு பண்பாட்டு வரலாறு சொல்கிறார். இப்போ ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் சில நண்பர்களும் சேர்ந்து இந்த குமிழி பக்கத்தில் இருக்க கண்ணகி கோயில், மங்களாதேவி கோயிலுக்கு போனோம். ரொம்ப நாளாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு இந்த மங்களாதேவி கோயில், கண்ணகி ஒரு கோயில் இருக்குது, சிலப்பதிகாரமே நடந்ததா இல்லையான்னு தெரியல, ஒரு வாய்மொழி கதையாக கூட இருக்கலாம், புனை கதையாக இருக்கலாம். அங்கே போனால் ஒரு 20,000-30,000 பேர் மலை உச்சியில் இருக்காங்க. எல்லா பேரும் கண்ணகி ஒரு பாலடைஞ்ச கோயிலை காட்டுறாங்க. அந்த கோயிலில் மலையாளிகள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. நிறைய ஆண்கள் போய் கண்ணகியை போய் வழிபடுறாங்க. கண்ணகி கோயிலுக்கு போனால் எல்லாருக்குமே ஒரு சின்ன பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்தியன், ஒரு 10-15 வயசுலேருந்து. ஆனாலும் எனக்கு அங்கே போன உடனே ஒரு சின்ன சிலிர்ப்பு வந்தது. கண்ணகி யார்? யோசிச்சு பாருங்கள். கண்ணகி என்பவள் கணவனை இழந்த ஒரு விதவியான விடோவான ஒரு பெண். அந்த பெண்ணை 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் இளங்கோவடியில் பத்தினி கடவுளுங்கிறார். நம்மளும் இன்றைக்கி கண்ணகி வழிபடுறோம். மதுரையில் செல்லத்தம்மன் கோயில் இருக்குது. மதுரையில் இருக்க செல்லத்தம்மன் கோயில் கண்ணகியுடைய மறு அவதாரம்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணகியை ஒரு விதவை பெண்ணை நாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நண்பர்களே, நான் அரசியல் பேசவில்லை, இது நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு 20,000 கோடி செலவில் ஒரு பெரிய கட்டடத்தை புதுடெல்லியில் நாடாளுமன்ற கட்டடத்தை உருவாக்கினாங்க. ஆனால் அந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே நம்முடைய நாட்டினுடைய முதல் குடிமகளான ஜனாதிபதி திரௌபதி முர்முரை உள்ளே விடலை. ஏன் விடலை? அந்த அம்மா ஒரு விடோ,
அந்த அம்மா விதவை, அந்த அம்மா விளிம்பில் வாழக்கூடியவர்கள், அந்த அம்மா ஒரு பழங்குடியினர். யோசிச்சு பாருங்கள், நாம் தமிழர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விதவியான பெண்ணை கடவுளாக கும்பிட்டு இன்றைக்கு வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ தமிழ் வாழ்க்கை அதை இலக்கியம் தான் கடத்தி கொண்டது. ஏன்னா யதார்த்த வாழ்க்கையில் அறம் இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன், யதார்த்த வாழ்க்கையில் கொடூரமாக இருக்குது. ஆனால் தமிழ் இலக்கியம் காலங்காலமாக தமிழ் படைப்பாளிகள் அறம் என்பதை இப்படி தான் மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார்ல, உலகத்தில் எந்த மொழியிலங்க இருக்குது? நான் தமிழ் ஒரு ஃபேண்டசியாக பேசலை, இல்லை யாதும் ஊரே யாவருங்களில் சொன்ன பூங்குன்றனாலும் சரி, என்ன குங்கனோடு ஐவரானும் சொன்ன கம்பரானாலும் சரி, இல்லை வாடிய பயிரை காண்டதெல்லாம் வாடினு சொன்ன வள்ளலாலும் சரி, பாரடா உனது மானிட பரப்புன்னு சொன்ன பாரதிதாசனும் சரி, காக்கைக்குருவி எங்கள் ஜாஞ்சியோட பாரதிதாசன் சரி, பாரதியும் சரி. இப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு கவிஞர்கள் தமிழ் இலக்கியம் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அவன் என்ன வேணா இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மரபுக்கு சொந்தக்காரர் நாம். இதைத்தான் தமிழ் பேராசிரியர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்புகளில் தங்களுடைய எழுத்துக்களில் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டாங்க. நண்பர் கண்ணா கருப்பையா ஒரு சரியான காத்திரமான அரசியல் பின்புலமுடையவர், அவருக்கு சிறந்த கருத்துக்கள் உண்டு, அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார். அவர் பணி ஓய்வு என்பது வெறுமன கல்லூரி விட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் அவர் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா தமிழ் பேராசிரியர், தமிழ் தொடர்பான தமிழர் மரபு தொடர்பான அனைத்தையும் அவர் தொடர்ந்து எழுத வேண்டும். அதற்கான ஒரு வழிமுறையாக அவருடைய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் திரளாக வந்து கலந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாம் ஒரு கொண்டாட்டமாக மாற்றுவோம். நன்றி. பல்வேறு விருதுகளை வாங்கிய நான் முருகேச பாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இவர் ஒரு பெண்ணிய கவிஞர். ஒரு பெண் உலகம் எப்போதுமே காப்பிட்டு உள்ளவைதான், பொழுதுபோக்கிற்காக வாழ்க்கையை எப்போதும் பேசுவதில்லை என்பதை தனது பதிவுகளால் பதிவு செய்யப்படக்கூடியவர். பெண் வாழ்க்கையை, பெண் உலக போக்கை நிதானமாக பேசுபவர் இவர்தான் சக்தி ஜோதி. புத்தகங்களால் எப்போதும் சூழ்ந்திருக்கும் இவருடைய 13 கவிதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. நிலம் புகும் சொற்கள், சொல்லினும் நல்லால் என்ற புத்தகங்கள் இவரை எப்போதுமே அடையாளப்படுத்தும். நாடகம், நாட்டியம், ஓவியம் என பல்வேறு பரிணாமங்களை கொண்டவர். ஸ்ரீ சக்தி சமூக பொருளாதார கல்வி நல அறக்கட்டளை நிறுவனத்தார் சங்க இலக்கியத்தில் ஆண் மைய கருத்துலகம் என்கிற பெயரில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் முனைவர் கண்ணா கருப்பையா, இது மாணவர்களுக்கு, எனக்கு அவர் அண்ணன். பொதுவாக மகளை தத்தெடுத்துக்குவாங்க, இல்லை மகனாக தத்தெடுத்துக்குவாங்க. அவர் என்னை தங்கச்சியாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டவர். ஆனால் எனக்கு அவரை எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், முதல் முறையாக கண்ணா கருப்பையா அப்படிங்கிற அந்த பெயர் எனக்கு கேள்விப்பட்ட ஒரு நாள் அப்படின்னா அது எப்போ அப்படின்னாக்க, NCPHலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கிருஷ்ணமூர்த்தி சார் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கான ஆகாயம்ங்கிற உங்களுடைய கவிதை தொகுதி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் சிலபஸில் இருக்குது, புத்தகம் கிடைக்கல, நீங்கள் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சிலபஸில் இருக்கா அப்படின்னு. ஆமாம், முழு தொகுப்பு இருக்குது. முழு தொகுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இது நான் சொல்கிறேன், அந்த புத்தகம் 2010 வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருடங்கள் கழித்து தான் அது பாடத்திட்டத்தில் இருக்குது. அப்போ எனக்கு அது பாடத்திட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. 1 வருடம் கழித்து பாடத்திட்டத்தில் அந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நான் கேட்குறேன் அவர்கிட்ட, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பாடத்திட்டத்தில் வைப்பதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் அல்லது பல்வேறு விஷயங்கள் எனக்கு தெரியாத ஒரு காலகட்டம் அது. சரி, யாரோ புத்தகத்தை சிலபஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து MM தீன் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஒரு லாயர், வழக்கறிஞர், அவர் என்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு கண்ணா கருப்பையா தெரியுமா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் தடுமாற்றமாக சொல்கிறேன். அப்போ அவர் தான் சொல்கிறாரு,
இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் இருந்த இந்த குழுவில் உங்களுடைய புத்தகத்தை தேர்வு செய்து வைத்தது வந்து இவர் பேராசிரியர் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு பின்னாடி தான் இவரை நான் தேடி யார் என்னன்னு படிக்க ஆரம்பித்தேன். அவரை கிட்ட நான் கூப்பிட்டு பேசக்கூட இல்லை. என்னையும் அவருக்கு தெரியாது, அவரையும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் தேடி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட கேட்குறேன். அப்போ தான் இவருடைய எழுத்து அல்லது இவருடைய ஆய்வுங்கிறது என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். பொதுவாக ஒரு பேராசிரியருடைய பணி அப்படிங்கிறது என்னன்னாக்க, நம்ம இப்போ நான் வேளாண்மை சார்ந்த ஒரு துறையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக வேலை செய்துட்ருக்கேன். ஒரு தாவரம் வந்து வளர்ந்து வந்த பின்னாடி இது இந்த பூ அல்லது இது காய்க்குது காய்க்கலைங்கிறது ஒரு சாதாரண கண்களுக்கு தெரியும்னா, ஒரு நல்ல வேளாண்மை சார்ந்த ஒரு நிபுணருக்கு வந்து இந்த விதை இப்படி இந்த விதை இப்படி ஒரு காய்ப்பை அல்லது ஒரு விளைச்சலை தரும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம் தெரியும். அப்படியான ஒரு விதையை விளைச்சலை அடையாளம் தரக்கூடிய கண்டறியக்கூடிய ஒரு மரபில் வந்தவர்கள் தான் நாமெல்லாம். அந்த முளைப்பாரி போடுறங்கிற ஒரு நாட்டார் வழக்கம் கூட விதைகளின் முளைப்பு திறனை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான். அப்போ அந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த எந்த விதை நல்ல விதைன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறனை யார் வச்சுருக்காங்கன்னா நல்ல ஆசிரியர்களே கைவசம் அதை வைத்திருக்கிறார்கள். அப்படியான நல்ல ஆசிரியராக நான் கண்ணா கருப்பை அவர்களை பார்க்கிறேன். இந்த விதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எத்தனையோ விதைகளை தாவரங்களாக மரங்களாக நல்ல விளைச்சலை தரக்கூடிய மாணவர்களாக பேராசிரியர்களாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்தமான அவருடைய வாழ்க்கையில் இந்த பேராசிரியர் பணிக்காலத்தில் குறிப்பாக சொல்லணுன்னாக்க, ஒரு பேராசிரியருடைய பணி அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டதாக, அதுவும் ஒரு ஆய்வு சார்ந்த ஒரு ஆசிரியருடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாக இந்த நம்முடைய வரலாறு என்பது ஒரு 50% புனைவையும் 50% உண்மையும் கொண்டது. இலக்கியம் என்பது 50% உண்மையும் 50% புனைவையும் கொண்டது. இப்போ இந்த இலக்கியவாதிகளாக இருப்பவர்களும் சரி, வரலாற்று ஆசிரியர்களாக இருப்பவர்களும் சரி, பாதி புனைவையும் பாதி உண்மையையும் கலந்தே இலக்கியத்தையும் அரசியலையும் வரலாற்றையும் சமூகத்தையும் படித்து கொண்டிருக்க, இந்த ஆய்வாளர்களாக இருப்பவர்கள் உண்மையையும் அந்த புனைவையும் பிரித்தறிந்து புதிய சமூகத்திற்கான நம்முடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக, அதில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையை தனித்தெடுத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து நான் கண்ணா கருப்பை அவர்களுடைய ஒட்டுமொத்த செயலையும் பார்க்கிறேன். அதில் குறிப்பாக அந்த மதுரை வீரன் கதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அவருடைய பேராசிரியரான தோப்பாவினுடைய கருத்துகளுக்கு உடன்பட்டு ஏற்று அதிலிருந்து மாறுபட்டு அவர் ஒரு புதிய கருத்தை அவர் கொண்டு வந்து வைக்கிறார் அப்படிங்கிற இடம் கூட, அதுவும் அவருடைய பேராசிரியராலே பாராட்டப்படுகிறார் என்பதை கூட இன்றைக்கு வெளியிட்ட இந்த தம்மின் தாமக்கள் என்கிற அந்த நூலின் வழியாக ரொம்ப சிறப்பாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நூலை ஆக்கிய மாணவர்கள், அவருடைய வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை காலமாக அண்ணாவுடைய செயல்பாடு அல்லது அவருடைய இலக்கியம் அல்லது அவருடைய ஆசிரியருக்கான அந்த பணி என்பது கடிகாரத்தை பார்த்து நாட்காட்டியை பார்த்து உருவாக்கப்பட்டது. இப்போது அதிலிருந்து விடுபட்ட ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அவரிடம் ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது, ஆழமான அறிவு இருக்கிறது. அந்த அறிவையும் அனுபவத்தையும் அவரிடம் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த நேர கட்டுப்பாடற்ற அந்த சுதந்திரத்தையும் மிகச்சரியாக இன்னும் இளைய தலைமுறைகள் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி கொள்ளும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைத்து, அண்ணன் வந்து நீண்ட ஆரோக்கியத்தோடு நல்வாழ்வை வாழ்வதற்கு அண்ணனுக்கும் குடும்பத்தினருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கவிஞர் சக்தி ஜோதி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக இவர் எங்கள் ஆசானின் ஆசான், மேனாள் துறை பேராசிரியர் பிச்சையா அவர்கள், பேராசிரியர் கண்ணா கருப்பையா அவர்களின் நெறியாளர், மதுரன் வீரன் வருவதற்கு காரணமாக இருந்தவர் இவர்தான். களப்பணி வீரன் என்ற பட்டம் வழங்கிய ஆசான். இந்த புத்தகமும் அவர்களுக்கே. நேரத்தை சரியாக கணக்கெடுப்பது, தேடியதை ஒருமுகப்படுத்துவது கற்றுத்தந்த பேராசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு பிச்சையா அவர்கள் அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். அதுலேயே நெறிமுறையோடு இருக்கும். போன முறை முழுக்க பயண இலக்கியங்கள் முழுவதும் இருந்தது.
இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இதழ்கள் எப்படின்னா தோன்றியது, இதழ்கள் பற்றியான வரையறைகள் எல்லாமே குறிப்பாக இடம்பெற்றிருக்கு. தொகுப்பது, வடிவமைப்பது எல்லாமே எங்கள் பேராசனிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். மதிப்பிற்குரிய அரங்கத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் எனது வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக இந்த மகிழ்ச்சியான நாளில் நெகிழ்ச்சியான உணர்ச்சி பூர்வமான உள்ளத்தோடு வந்திருக்கின்றீர்கள். ஆய்வாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மேலும் பல துறைகளிலிருந்து வந்து என்னுடைய மாணவரை ஆசீர்வாதம் செய்வதற்கு நீங்கள் வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சியாகும். இவரை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் அதற்குரிய இடமில்லை. அவர் செய்திருக்கக்கூடிய கர்மங்களை மூன்றாக பிரித்து கொள்ளலாம்: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று. அவர் கடந்த காலத்தில் மதுரையில் படித்து காந்தி கிராமத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அவர் முனைவர் பட்டம் பெற்றக்கூடிய முழு தகுதியை இனிமேல் அப்படி ஆய்வாளரிடம் எதிர்பார்க்க முடியுமா என்று தெரியாது. ஏனென்றால் நான் அப்போதுதான் 90களில் தான் எனக்கு கொடுத்தார்கள். 80களிலே நான் PhD பட்டம் பெற்றிருந்தாலும் அந்த நிறுவன சூழ்நிலையில் எனக்கு 90ல் தான் கிடைத்தது. அவருக்கு முன்னால் 2 பேர் PhD செய்த கொண்டிருந்தார்கள். இவர் வந்தபோது நான் கொஞ்ச நாள் காத்திருக்க சொன்னேன். 6 மாதம் வரைக்கும் அவர் சில நூல்களை படித்து தலைப்புகளை கொண்டு வர சொன்னேன். பெரும்பாலும் எல்லோரும் ஆசிரியரிடம், வழிகாட்டியிடம் கேட்பார்கள், இல்லாவிட்டால் அவர்களே ஒரு தலைப்பை கொண்டு வந்தார்கள். ஆக இவர் இந்த துறையில் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவர் 6 மாதம் காத்திருந்தார். இன்று அந்த விடாமுயற்சியும் உழைப்பும் ஆய்வாளரிடம் எதிர்பார்க்க முடியுமா என்பது சந்தேகம். சுருக்கமாக சில பேர் மற்றவரிடம் எழுதி வாங்கி பட்டத்தை பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் அவர் காத்திருந்து முயற்சி செய்து இந்த பட்டத்தை பெற்றார். அவருக்கு கிடைத்த 2 முக்கியமான மதிப்புரைகள் ஹைலி கமாண்டட் என்று போட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் கருதுகோள் என்பது மையமாக வைத்து ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் என்று பலர் சொல்லியிருந்தார்கள். கருதுகோள் என்பது ஒரு லட்சியம், இலக்கு என்பதை போன்றது தான். ஆக அந்த முறையில் மதுரை வீரன் ஒரு இடைநிலை தெய்வம் என்ற கருதுகோளை வைத்து சிறப்பாக ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றார். அது ஒரு முன்னோடியாக ஆய்வாக இன்று திகழ்கின்றது. இதுதான் அவருடைய கடந்த காலம். நிகழ்காலத்தில் அவர் நல்ல ஆராய்ச்சி முறைகளை, நெறிகளை கையாண்டு நல்ல மாணவர்களை உருவாக்கினார் என்பதற்கு இந்த நூல்தான் சான்று. தம்மின் தம் மக்கள். இந்த மணிவிழா கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், எங்களுக்கு 65 வயதில் ஓய்வு பெறுகின்ற வயது. நாங்கள் தொடர்ந்து பணியில் இருந்து கொண்டிருந்தோம். மாணவர்களும் மிக குறைவாக இருந்தது. ஆனால் இன்று அவரது மாணவர்கள் அவருடைய ஆய்வுகளை பற்றி ஒரு நூல் கொண்டு வந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. கருப்பையா அவர்களின் மாணவர்களை வாழ்த்துகின்றேன், கருப்பையாவையும் பாராட்டுகின்றேன். ஆக ஆய்வில் ஒரு ஒரிஜினாலிட்டி, ஒரு சொந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்பது முக்கியமான கருத்து. அந்த வகையில் இன்றைய ஆய்வும் என்றைய ஆய்வாக இருந்தாலும் சரி, அந்த ஒரிஜினாலிட்டி,
சொந்த கருத்து சொல்ல வேண்டும் என்பது ஆய்வினுடைய ஒரு ஆத்மா என்று நம்ம சொல்லலாம். அதுதான் பொதுவாக புனைவு கிரியேட்டிவிட்டியிலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நூல் ஒன்றே போதும். அவருடைய மாணவர்கள் இந்த மணிவிழாவுக்கு ஏற்பாடு செய்து விழா எடுத்து நடத்தி அவரை பாராட்டுவதே ஒரு சான்றாக இருக்கிறது. இதுதான் இவருடைய நிகழ்காலம். என்னுடைய நூல் வெளியீட்டிலும் கூட அவருக்கு ஒரு நூலை தந்து அதை சிறப்புற விமர்சனம் செய்து கொடுத்தார். ஆக இதுபோல பலதரப்பட்ட பரிமாணங்களை கொண்டவராக அவர் திகழ்ந்து 60 வயது முடிந்திருக்கின்றது. சற்று முன்தான் முருகேச பாண்டியன் சொன்னார், அவர் பணிவு ஒரு பணிவு நிறைவு பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே விடுதலை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ரிட்டையர்மெண்ட்டு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. காந்தி கிராமத்தில் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே வேண்டாம் என்று சொன்னேன். ஏனென்றால் நான் என்னுடைய பணியிலிருந்து நான் ரிட்டையர்மெண்ட்டு ஆகவில்லை. ஆக ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகுதான் நான் 35 நூல்கள் போட்டிருக்கின்றேன். என்னுடைய மனைவி அதற்கு உறுதுணையாக நிற்கின்றாள். என்னுடைய பென்ஷன் என்பதிலிருந்து ஒரு 10-15% அதற்காக ஒதுக்கி செலவழித்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த கருத்தில்தான் பணி நிறைவு ஒரு வகையான பணிவு நிறைந்தது என்று முருகேச பாண்டியன் குறிப்பிட்டார். அவர் ஒரு நூலக அறிவியலில் PhD பட்டம் பெற்று முதுகலை PhD பட்டம் பெற்று இலக்கிய விமர்சகராக வந்தவர். நான் இலக்கிய விமர்சகராக இருந்து இப்போ ஒரு நூலகர் செய்யக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாற்றையும் தமிழ் நூல்களையும் தொகுத்து நான் நூல்களாக வெளியிட்டிருக்கின்றேன். இந்த காலத்தில் எல்லாவற்றிலும் ஒரு வாரிசு உரிமை இருக்கிறது. எனக்கு வாரிசு உரிமை இல்லை என்று நான் கருதுவதால் நான் ஒரு 40-50 ஆண்டுகள் சேகரித்த நூல்களை எல்லாம் பொருள் அடிப்படையிலும் இலக்கிய வரலாற்று அடிப்படையிலும் மொழிபெயர்ப்பு வரலாறு அடிப்படையிலும் நான் நூலாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த பணியை என் பணியை கருப்பாய் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் கருப்பையா என்னை போல ஒரு அருமையான நூலகத்தை வீட்டில் வைத்திருக்கின்றார். இப்போ பணி நிறைவு பெற்று வீட்டிலே ஒரு நூலகத்தை கட்டி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதற்காக அந்த நூலகத்தை அவர் வளர்க்க வேண்டும். நாம் எல்லோரும் அதை பயன்படுத்துவோம், பங்களிப்போம். அவர் உண்மையிலே அதை பொதுமக்களுக்காக ஆய்வாளர்களுக்காக உதவி செய்வாரானால் என்னுடைய நூல்கள் வெளியிட்டதையெல்லாம் நான் பரிசாக அளிக்க காத்திருக்கின்றேன். ஏனென்றால் இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றோம். எல்லாம் ஸ்மார்ட் போன் சிடியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம். எனக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. என்ன அச்சம்? இனிமேல் யாராவது அச்சிடுவார்களா, நூல் போடுவார்களா என்பது சந்தேகம்தான். வர வர எல்லோரும் காட்சி வடிவத்தில் ஸ்மார்ட் போன், டிவி, ஃபில்ம்னு போய்விட்டால் யார் அச்சடிப்பது, யார் அச்சில் எழுதுவது என்ற ஒரு கவலை வந்து கொண்டிருக்கின்றது. ஆக ஒரு காலத்தில் இந்த நூல்களையும் இதழ்களையும் வைத்திருப்போர் அருங்காட்சியகங்கள் தான் நடத்த முடியுமோ? ஏனென்றால் இது நம்மை விட்டு நழுவிக்கொண்டே போகின்றது. ஆகவே இப்போ ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்டவர்கள் அங்கங்கு தோன்றி நூல்களை பாதுகாத்து வெளியிட்டு கொண்டு வந்திருந்தால் நன்றாக இருக்கும். அந்த பணியை கண்ணா கருப்பையா அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். என்னை போலவே அவருக்கு புதிய பணி காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு அவருடைய துணைவியார் ரூப்மாலா உதவி செய்வார் என்று நான் நம்புகின்றேன். ஆக அந்த முறையில் ரிட்டையர்மெண்ட் என்பது யாருக்குமே கிடையாது.
ஆக ஒரு தடவை சித்பானந்தர் பேசும்போது சொன்னார், நாம் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது கூட வெளியில் யாராவது ஒரு கதவை தட்டி உடனே எழுந்து வந்து விடுகின்றோம். ஆகவே நாம் ஒரு விதையை போல உறக்க நிலையில் தான் இருக்கின்றோம். அதுபோல் ரிட்டையர்மெண்ட் என்பது மனிதனுக்கு, மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு கிடையாது. நமக்கு ஒரு நீண்ட வாரிசு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, மகள், மகன், பேரன், பேத்தி என்று நாம் எல்லா நிலைகளும் நாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு குறிப்பிட்ட அரசு பணியைத்தான் நிறைவு செய்கின்றோமே தவிர குடும்பத்திற்கும் குறிப்பாக சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றது. அதை அவர் தொடர்ந்து செய்து மேலும் நல்ல குடிமகனாக வாழ்வதற்கு நான் அவரை பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி. ஆசானின் ஆசானுக்கு மிக்க நன்றிகள். அடுத்ததாக பாண்டிய கண்ணன், இயற்பெயர் ஆர்பி கண்ணன். இவருடைய படைப்புகள் மலைப்பாறை, சலவான், நுகத்தடி. இந்த 3 நாவல்களும் ஆங்கிலத்தில், பிரெஞ்சில், மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மேடை என்கிற நாடக அமைப்பு சார்ந்த நாவல் வெளியிடப்பட்டு உள்ளது. அடுத்து வெளிவர உள்ளது துயர் என்கிற சிறுகதை தொகுப்பு. களம் என்கிற நாவல் தற்போது வெளிவர உள்ளது. அன்னார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்களே, எழுத்தாளர் நண்பர்களே, கண்ணா கருப்பையா சார் அவர்களின் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய முதல் நாவல் 2008 வெளிவந்தது. வெளிவந்து ஓராண்டு வந்திருக்குது. ஆனால் அந்த நாவலை பற்றி யாருக்குமே சரியாக தெரியாது. இன்றைக்கி அந்த நாவல் ஆங்கிலத்திலையும், பிரெஞ்சிலையும், மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால், வாசகர்களுக்கெல்லாம் வாசகராகும் ஒரு சக்தி கவிஞர் சக்தி ஜோதி அழகாக சொல்லிட்டு போனாங்க. ஒரு விதை எப்படி விருட்சமாகும், அது எப்படி வளரும், எந்தளவுக்கு அது செழிப்பை தரும் அப்படிங்கிறது பேராசிரியர்களால் கண்டுபிடிக்கப்படும் என்பதை சரியாக கண்டுபிடித்தார் கண்ணா கருப்பையா என்னுடைய படைப்பை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய வீட்டுக்கு காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன். அப்போது ஒரு ஃபோன் வருது, நீங்கள் பாண்டிய கண்ணனா அப்படின்னு. ஆமாம் சார், நீங்கள்? நான் திருநெல்வேலியிலேருந்து மதித்த இந்து கல்லூரியிலேருந்து தமிழ் துறையிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் கண்ணா கருப்பையா. உங்களுடைய நாவலை நாங்கள் எங்களுடைய ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு மாணவியை தேர்வு பண்ணியிருக்கோம். உங்கள் நாவலை ஆய்வு பண்ண போகிறோம். அதற்கு முன்பாக தமிழ் துறையில் நீங்கள் பேசணும், உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லவும், அன்று தான் நான் மீண்டும் பிறந்தேன். என்னுடைய நாவல் வந்தது போது இருந்த மகிழ்வோட இப்படி ஒரு செய்தி எனக்கு கேட்கவும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன். நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதை உணர்ந்தேன். திருநெல்வேலிக்கு என்னை வரவழைத்து கல்லூரி வாகனத்தில் அழைத்து சென்று ஆய்வு மாணவர்களோடு என்னை பேச வச்சாங்க. அவங்க என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த நாவல் எம்பீல் பண்ணப்பட்டு அந்த பத்மாவதிங்கிற பெண் ஆய்வு மாணவர்களின் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்று இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் காரியத்தை செய்தவர் கண்ணா கருப்பையா சார் அவர்கள். சரி, அந்த நாவல் தான். 2வது நாவல் மலைப்பாறை. அந்த நாவலையும் அவர் தான் ஆய்வுக்கு எடுத்தார். அதையும் ஆய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மதித்தா இந்து கல்லூரியில்
அதையும் எம்பிலுக்கு எடுத்தாங்க. 3வது நுகத்தடி அப்படிங்கிற நாவலையும் ஆய்வு செய்தது அவர் தான். என்னுடைய வாசகராகவும் என்னை மேலும் மேலும் செழிப்பாக படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்தவர்கள்லாம் மிக முக்கியமானவர் கண்ணா கருப்பையா சார் அவர்கள். இதெல்லாம் போக என்னுடைய 4வது நாவல் வெளியீட்டு விழா மேடைங்கிற நாவல் வெளியீட்டு விழாவுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கு. நான் ஒரு இயக்கத்தில் இருந்து அந்த டயத்தில் வெளியே வந்ததுனால அந்த நாவலை வெளியிட முடியாத சூழலில் நான் இருந்தேன். யார் வெளியிட போகிறாங்க, யார் பேச போகிறாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை நான் சார்கிட்ட நான் ஒரு நாள் நைட்டு ஃபோனில் சொன்னேன். நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க பாண்டியக்கண்ணன், நான் இருக்கிறேன். அந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவை சிறப்பாக நடத்தி காட்டுவோம். என்னுடைய மாணவர்கள் இருப்பாங்க. இப்போ தொகுப்பாளராக இருக்கக்கூடிய இளங்கோமணி தான் அந்த நாவலுக்கான தொகுப்பாளராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய அற்புதமான வெளியீட்டு விழாவும் அவர் தான் எனக்கு நடத்தி கொடுத்தாரு. இப்படி ஒரு எழுத்தாளனை கொண்டாடுவதும் அறிமுகப்படுத்துவதும் அவனை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்துவதற்கான வேலை அவர் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு பேராசிரியராக இருந்து அவருடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு பணி நிறைவு பெற்று வெளியே போயிடுவாங்க. ஆனால் இவர் எழுத்தாளர்களுக்கெல்லாம் எழுத்தாளராகவும் பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர்களாகவும் ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கான இது பணி நிறைவு மகிழ்விழா அப்படிவா இருக்கலாம். ஆனால் அவருக்கான பணி இன்னும் நிறைவடையலை. ஏன்னா அவர் ஏராளமான வேலை வழிகாட்டியிருக்காரு, ஏராளமான வேலை கொண்டு சேர்த்துருக்காரு. இன்னும் அவர் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. தொடர்ந்து செய்வார்ன்னு நினைக்கிறேன். என்னுடைய நாவல்கள் ஆய்வுக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த நாவல் பற்றியான அற்புதமான கட்டுரைகளும் அவர் எழுதியிருக்காரு. இன்றைக்கி அவர் வெளியிட்ட புத்தகத்தில் கூட அது வந்திருக்குது. என்னுடைய 3 நாவல்களையும் கட்டுரையாகவே அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. செம்மொழி மாநாட்டில் என்னுடைய நாவல் பற்றியான கட்டுரையை வாசித்திருக்காரு. இப்படி என்ன மட்டும் இல்லை, சக எழுத்தாளரான ஜாகிர் ராஜாவுடைய எழுத்துக்களையும் அழகாக அப்போதான் ஒருத்தர் பதிவு பண்ணிட்டு போனார். இஸ்லாமிய எழுத்துக்களையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இஸ்லாமிய எழுத்தாளர்களையும் அடையாளப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக நான் இன்னும் சொல்ல போனால், நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், தலித் சமூகத்திலையும் மிகவும் ரொம்ப அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய குறவர் இனத்தின் ஒரு வரைவியலை கல்வி புலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரே நபர்னா அது இவராகத்தான் இருக்க முடியும். ஏன்னா இலக்கியத்தில் சமூகத்திலே இந்த மக்களுக்கு இடம் கிடையாது. ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கப்பட்ட மனிதர்களை ஒரு கல்வித்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மகத்தான காரியம் செய்த ஒரு மகத்தான மனிதர் அவர். தனி மனித துதிப்பாடல் கிடையாது. இது எத்தனை பேர்த்துக்கு இந்த மனநிலை வரும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்ல முடியாது. வெளிப்படையாக பேசலாம், தோளில் கை போடலாம், கை கொடுக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தின் அடையாளத்தை பதிவு செய்வதற்கு இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால தான் சில கொஞ்சமாவது நம்மளுக்கு மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அப்படி தான் நான் உணர்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் வெறும் பேராசிரியர் மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான எழுத்தாளர் வேறு. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய படிக்க தெரியும், பேச தெரியும், ஆனால் நான் நினைக்கிறதை பதிவு பண்ண தெரியாதுன்னு. அவர் படிக்கிறாரு, பேசுகிறாரு, எழுத்தாளர்களை உருவாக்குறாரு, அவரும் எழுத்தாளராகவே இருக்கார். உலக இலக்கிய தந்தை அப்படின்னு சொன்னால் லியோ டால்ஸ்டாயும் தாஸ்தாவ்ஸ்கின்னு சொல்லுவாங்க, எழுத்தாளர்களின் எழுத்தாளர்னு. இவர் அதே மாதிரி எங்கள் எழுத்தாளர்களுடைய எழுத்தாளர் இவர். அப்படி தான் நான் உணர்கிறேன். ஒரு அற்புதமான நல்ல மொழியை பதிவு செய்கிறார். எத்தனையோ இப்போ ஆசிரியர்கள்லாம் அவங்க வந்திருப்பீங்க, நான் சொல்கிறேன்னு என்ன வருத்தப்படக்கூடாது. படிக்கிறதோடு சரி, சொல்லிக் கொடுக்குறதோடு சரி போயிடுவாங்க. ஆனால் அவர் எழுதுகிறாரு. அதனால தான் எனக்கு எல்லாத்தையும் கடந்து அவர் ஒரு எழுத்தாளராக இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னும் தொடர்ந்து தொண்டு தொட்டு பல காரியங்களை செய்ய வேண்டும். என் போன்ற
ஒரு நலிந்த எழுத்தாளர்களை இன்னும் மேலும் கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். திரு பாண்டியன் கண்ணன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக இவர் தமிழ்துறை தலைவர், MVM மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் நாகநந்தினி அவர்கள் தம்மின் தம்மக்கள் என்கிற புத்தகத்திற்கு வாழ்த்துரையும் மதிப்புரையும் தர வந்திருக்கிறார்கள். அன்னார் அவர்களை மேடையில் வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இங்குவையெல்லாம் நீயருளும் தொழில்கள் என்றோ ஒளிவளரும் கலைவாணி அடியர்க்கிவை அனைத்தும் அருள்வாயே என்று பாரதியினுடைய பாடலை பாடி என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். அதற்கு முன்னதாக என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடன் படித்தவர்கள், எனக்கு முன்பு படித்தவர்கள், எனக்கு பின்பே படித்தவர்கள், என்னிடம் படித்தவர்கள், என்னிடம் படித்தவர்களிடம் படித்தவர்கள் என்று ஒரு தொடர்ச்சியான ஒரு தலைமுறையின் கூட்டத்திற்கு முன்பு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற கண்ணா கருப்பையா அவர்களின் மாணவ செல்வங்களை நான் முதலில் பாராட்டி மகிழ்கின்றேன். ஒரு ஆசிரியர் எப்பொழுது வெற்றி பெறுகிறார் என்றால், அவருடைய படைப்புகளை, அவருடைய வேலையை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கின்ற மாணவர்களை பெற்றிருக்கிறார் கண்ணா கருப்பையா, என்னோடது அருமை நண்பர் அவர்கள். எனக்கும் லைட்டாக பொறாமை இருக்குது. நான் இன்னும் ஒரு 3 வருடத்தில் ஓய்வு பெறணும், நான் என்ன பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த கூட்டம் எனக்கு தந்திருக்கிறது. நான் மிகச் சரியாக என்னுடைய பணியை, பேராசிரியர் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறேனா என்று. ஏனென்றால் ஒரு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும். அதில் மிகச்சிறந்ததாக சொல்லுவாங்க, கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத இளமை, குன்றாத வளமை, அன்பகலாத மனைவி, அப்புறம் குழந்தைங்க, இதெல்லாம் வேணும்னு சொல்லி வேண்டுறோம். இது அனைத்துமே அமைய பெற்றிருக்கிறார் நண்பர் கருப்பையா அவர்கள். அவர்களுக்கு எல்லாமல்ல இறைவனின் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்போ வள்ளலார் இருந்தார், அவரது படைப்புகள் படைத்தார். ஆனால் அவர் மறைந்து 13 ஆண்டுகள் கழித்து தான் அவருடைய படைப்புகள் தொழுவூர் வேலாயுத முதலியார் மூலம் வெளிவந்தது. ஒரு நல்ல ஆசிரியர் இருந்திருக்கிறார், அவருடைய படைப்புகள் இருந்திருக்கிறது. அவருடைய பணியை பாராட்டுவதற்கு ஒரு மாணவ தொடர்ச்சி இருக்க வேண்டும். தமிழே கூட தொன்மை கிடையாது, அது ஒரு தொடர்ச்சி என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாகத்தான் இன்று இந்த விழா மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் எனக்கும் வாய்ப்பளித்த அமைப்பினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர்களுடைய வழிகாட்டுதல் இன்றும் எங்களுக்கு இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் எங்களுடைய காந்தி கிராமிய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் முனைவர் பிச்சை அவர்கள் இந்த விழாவில் பங்கு கொண்டார்கள். ஆகவே ஒருத்தர் ஓய்வு பெறுகிறார் என்பதற்கு அவர்களுடைய குடும்பத்தினரும் வந்திருக்கிறார்கள், எங்களை போன்ற நண்பர்களும் வந்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவருடைய தொடர்ந்து படித்தது தான். நிறைய பேராசிரியர்கள் வேலை கிடைச்ச உடனேயே படிப்பதை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. ஐந்தமிழ் ஆய்வாளர் மன்றம் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி கடந்த 20 மாநாடுகள் நாங்கள் நடந்திருக்கிறோம். ஆய்வு சிந்தனைகள் என்ற புத்தகங்களை வெளியிட்டு இருக்கின்றோம். இதற்கெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு இடம் தேவைப்படும் பொழுது கண்ணா கருப்பையா அவர்கள் தான் முனைந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு உதவுவார். அந்த வகையில் எங்களுடைய நட்பினுடைய ஒரு அடையாளமாகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார்னா அது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல கோவிலை கட்டியிருக்கணும், இல்லை நல்ல குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும், இல்லை நல்ல நூல்களை வெளியிட்டிருக்க வேண்டும். இப்போ தொல்காப்பியர்னு சொல்கிறோம், அவரை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அவரை நம்ம எப்படி இன்றைக்கி வரைக்கும் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அவருடைய நூல் தான் காரணம். அவருடைய எச்சம் அவருடைய நூல், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். அதே போல் ஒரு ஆசிரியர் அவருடைய படைப்பு என்னாச்சு, அவருடைய பணி என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இன்று தம்மின் தம்மக்கள் என்ற நூல் வெளியிடப்படுகின்றது. இதைவிட சிறந்த ஒரு பங்களிப்பாக ஆசிரியருக்கு
மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வேலை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே இந்த கூட்டத்திற்கு இந்த அமைப்பில் இருந்து வெளியிடப்படுகின்ற அந்த தமிழ் தம்மக்கள் நூல், அவருடைய ஆசிரியருடைய அனைத்து விதமான அவருடைய நூல்களை பற்றின ஒரு விமர்சனம், நூல்களை சார்ந்து எழுதப்பட்ட கட்டுரைகள், அவருடைய நண்பர்கள் அவரை பற்றி சொன்ன கருத்துக்கள், அவருடைய நூல்களுக்கு எழுதப்பட்ட முன்னுரைகள், அணிந்துரைகள், வாழ்த்துரைகளை தொகுப்பாக அந்த நூலை நான் பார்க்கின்றேன். அந்த நூலில் சொல்லப்பட்டுகின்ற செய்திகள் குறிப்பாக தன்னுடைய ஆசிரியரை விட ஒரு படி மேலே இருக்கிறார். அவருடைய கருத்துக்கு, அதாவது கொள்கை மறுத்து கூறுவது, அந்த கருத்தை தான் எல்லா கட்டுரைகளையுமே அவரை நான் பார்க்கின்றேன். ஒரு முன்னோர் மொழிந்ததை பொன்னை போல் போற்றுதல் என்பது இல்லாமல் ஆசிரியர் சொன்ன கருத்தை மறுத்து தன் கருத்தை நிறுவியிருக்கின்ற அந்த தகைமை, அதுதான் அவரை அனைத்து இன்னைக்கு இருக்கிற மாணவர்களையும் அந்த கொள்கை மறுப்பு அல்லது கொள்கை எடுப்பு, தன் கொள்கையை நிறுவுதல் என்ற அந்த ஒரு ஆய்வு முறையை மாணவர்களுக்கு அவர் கையெடுத்து சொல்லியிருக்கின்றார். அந்த கருத்து தான் அந்த நூலில் சிறப்பாக வெளிப்படுகின்றது. அவருடைய மதுரை வீரன் பற்றின ஆய்வு நானுமே பார்ப்பேன். மதுரை வீரன் யார் கும்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எப்பயுமே ஒரு சிறு தெய்வ வழிபாட்டின் போது அதை நம்ம சான்ஸ்கிரிட்டேஷன் மேல்நிலையாக்கம் செய்வோம். சில தெய்வங்களை மேல்நிலையாக்கம் செய்வோம். இப்போ நம்ம வெஸ்டர்னைசேஷன் ஆகிட்டோம், அதாவது மேல்நாட்டு மோகத்தில் இப்போ நம்ம வந்துட்டோம். இருந்தபோதும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டையோ சிறுதெய்வ வழிபாட்டையோ நாம் விடுவதில்லை. அந்த வழிபாடு என்பது நம்ம ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு டிரான்சென்டல், ஒரு அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகுது. அந்த கட்டத்தில் மட்டும் நம்ம வழிபாடு செய்யும்போது மட்டும் நானும் இதே இனத்தை சேர்ந்தவன், அந்த ஜாதிய உணர்வு இல்லை ஒரு கூட்டுணர்வு, ஒரு இன கூட்டுணர்வு ஏற்படுகிறது. நம்ம என்ன தான் பெருசாக படிச்சிருந்தாலும் வேலைக்கு போனாலும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் ஒரு வழிபாட்டில் நம்ம பங்கு பெறும் பொழுது நமக்கான ஒரு இனப்பற்றுதலை அது வெளிப்படுத்துகின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படுதல். இப்போ மதுரை வீரனை குற்றம் இல்லாதவனை தண்டித்து விட்டார்கள் என்பதற்காக வழிபாடு செய்கின்றோம். அந்த மாதிரி குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்பட்டு சிறு தெய்வங்களாக ஆகியிருக்கிற கதை உங்களுக்கு நிறைய தெரியும். முத்துப்பட்டன் கதையிலேருந்து அண்ணன்மார் சுவாமிகள் கதையிலேருந்து எல்லாமே தெரியும். அதை யார் இன்றைக்கி வரைக்கும் வழிபடுறாங்க, அந்த வழிபாட்டில் என்ன சடங்குகள் என்பதை பற்றி அந்த காலத்திலேயே 25 வருடங்களுக்கு முன்பே ஆய்வு செய்து கல ஆய்வு செய்வதில் வீரன்கிற பட்டத்தை தன்னுடைய ஆசிரியர் வாயிலேயே கேட்டு அந்த மிகச்சிறந்த நூலை அவர் படைத்திருப்பதை அந்த தமிழ் தம்மக்கள் நூலில் எல்லாருமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆய்வு என்பது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அந்த நூலானது எப்பொழுதுமே நாம் எடுத்து படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல தான் நண்பர்களும் இருக்கணும். எப்படி ஒரு நூல் படிக்க நமக்கு இன்பம் தருகிறதோ அதே போல் நண்பர்களும் இருக்க வேண்டும். அத்தகைய நண்பர்களை அவரும் பெற்றிருக்கின்றார், நாங்களும் பெற்றிருக்கின்றோம். அந்த நண்பருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் இன்னும் பல நூல்களை எழுதி மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவருடைய குடும்பம், குறிப்பாக அவருடைய துணைவியார் ரூப்மாலா அவர்கள். இவர் என்ன தான் படித்து எழுதியிருந்தாலும் அதற்கு பின்புலமாக ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் என்ன பண்ணுறது, கிளிஷே தான் அது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார். அது அவருடைய துணைவியார் மற்றும் மகன். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த அருமையானதொரு வாய்ப்பினை வழங்கி இந்த விழாவினை ஒரு சாதாரண விழாவாக இல்லாமல் ஒரு நூல் வெளியீட்டு விழாவாகவும் மாற்றியிருப்பதற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக முனைவர் லதா அவர்கள் இணை பேராசிரியராக பணி செய்து கொண்டிருப்பார். தமிழ்துறை தலைவராக தனது செம்மாந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பாத்திமா கல்லூரியில் அவர்கள் இந்நூலை பற்றி மதிப்புரையும் வாழ்த்துரையும் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் இவ்விழாவின் நாயகன் முனைவர்
கண்ணா கருப்பையா அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். முதலாக இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ பெரிய பெயர் ஆளுமைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அதற்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இது இல்லறவியலிலே ஒரு குறள். தந்தை அல்லது பெற்றோர் தன்னை விடவும் தன் மக்கள், தான் பெற்றெடுத்த மக்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புவது, இதுதான் இந்த குறளுடைய பொருள். ஆனால் இந்த இடத்தில் இந்த குறளுக்கான பொருள் என்ன என்று நாம் பார்த்தோமானால் நம் அனைவருக்கும் தெரியும், இது பெற்றோருக்கானதாக நாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று. ஏனென்றால் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு மனிதர்களுக்கும் அல்லது எந்த ஒரு பதவிக்கும் இல்லாத ஒரு பேரும் பெருமையும் எதற்கு இருக்கிறது என்றால் ஆசிரிய பெருமக்களுக்கு மட்டும்தான். அவர்களுக்கு ஏணி என்று பெயர். மாணவர்களை ஏற்றிவிட்டு தம்மை விட உயர்ந்திருக்கும் போது பொறாமைப்படாத பெருமைப்படுகின்ற குணம் கொண்டவர்கள் என்றால் கண்டிப்பாக அது பேராசிரிய பெருமக்கள் மட்டும்தான். அத்தகைய அந்த ஏற்றிவிட்ட ஏணியாக இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு அந்த ஏணியில் ஏறி சென்ற ஆய்வாள கண்மணிகள் ஒரு நூலை வெளியிட்டு அவருக்கு சமர்ப்பிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தருணமாக இருப்பது அவருக்கு மட்டுமல்ல, பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெருமை சேர்ப்பதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்று ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான அந்த உறவு, அதுவும் ஒரு ஆய்வு மாணவன் அல்லது ஆய்வு மாணவி என்று எடுத்துக்கொண்டால் அது இன்று கொஞ்சம் யோசிக்கத்தக்க வகையில் தான் இருக்கிறது. ஆய்வுக்கு ஒரு மாணவரை எடுக்கும் போது கூட சற்று நெருடலை ஏற்படுத்துவதைப் போல, ஆனால் இவருக்கு கிடைத்த அந்த மாணவ கண்மணிகள் ஒரு விழாவை நிகழ்த்துகிறார்கள். அதற்கும் பெயர் அவர்கள் பணி நிறைவு மகிழ் விழா என்று வைத்திருக்கிறார்கள் என்றால் அது அவரையும் அவருக்கு கிடைத்த அந்த மாணவர்களையும் எத்தகையவர்கள் என்று நமக்கு காட்டுவதாக இருக்கிறது. எனக்கு அவர் கொடுத்த பணி என்னவென்றால் அந்த புத்தகத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று. அந்த பணியை நான் முழுமையாக வாசித்து ஒரு 10 நிமிடத்துக்குள் நான் உங்களுக்கு அதை நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். இந்த புத்தகம் என் கையில் கொடுக்கப்பட்ட இந்த புத்தகம் 184 பக்கங்கள் இருந்தது. 5 தலைப்புகளை உள்ளடக்கி இருந்தது. மதுரை வீரனும் ஆய்வு முறைமையும், தவம் கலையும் காலம் நூலின் மதிப்பும் மதிப்புரையும், பரமசிவனின் ஆய்வு முறையியலும் ஆய்வு பண்பும், கலை இலக்கிய சொல்லாடல் வழி ஆய்வு முறையியல், ஆசிரியரும் ஆசிரியரின் பெருந்தகை சால்பும் என்பது இந்த 5 தலைப்புகள். இந்த 5 நூல்களுக்கும் அந்த புத்தகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், அந்த 5 நூல்களும் ஏற்கனவே வெளியிடப்பட்டவை. அதற்கு பேராசிரிய பெருமக்களும் அவருடைய ஆசான்களும் என்னால் எண்ணி பார்க்க இயலாத மிகப்பெரிய ஆளுமைகள் தந்திருக்கக்கூடிய அணிந்துரை, முன்னுரை, பாராட்டுரை பிரமிப்பாய் இருந்தது. இதை எல்லாமே இவற்றையெல்லாம் முதலில் தொகுத்து கொடுத்து விட்டு தான் அவர்கள் அந்த ஆய்வு மாணவர்களும் அவரை அறிந்தவர்களும் கட்டுரை கொடுத்திருக்கிறார்கள். இதில் சிறப்பு என்னவென்றால், பொன்குமார் என்கின்ற ஒருவர் அவரிடம் தொடர்பு கொண்டதும் அவருக்காக அவருடைய புத்தகங்களை படித்து கட்டுரை எழுதியதும் தான். முதல் நூலுக்கு 3 மாணவர்களும், 2வது நூலுக்கு 5 மாணவர்களும், 3வது நூலுக்கு 3 மாணவர்களும், 4வது நூலுக்கு 5வது நூலுக்கும் 4 மாணவர்களுமாக அதை எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலுடைய தொடக்கமாக முதலில் இருப்பது என்னவென்றால், முனைவர் கண்ணா கருப்பை அவர்களுடைய ஆசிரியர் முனைவர் பிச்சை அவர்களுடைய அஞ்சிரை தும்பி என்ற அணிந்துரையோடு தான் தொடங்குகிறது. களப்பணி வீரன் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. அந்த அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இங்கே அவர் பாடம் சொல்லவில்லை, ஆனால் மோதிர கையால் குட்டுப்படுவது, திட்டுப்படுவது என்பதெல்லாம் வேறு. ஆனால் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டு பெறுதல், நெறியாரிடமிருந்து பாராட்டு பெறுதல் என்பது மிகப்பெரிய
விஷயம். மாணவனாக இருந்து மாணவன் நண்பனாக மாறுவதும் மிகப்பெரிய விஷயம்தான். அந்த பேரு அவருக்கு வாய்த்திருக்கிறது. அது என்னை பொறாமைப்பட வைத்தது. தமிழறிஞர், திராவிட பண்பாட்டு ஆய்வாளர், மானுடவியலாளர், நினைவில் வாழும் முனைவர் தோ. பரமசிவம் ஐயா அவர்கள், அவர் நம்மவருடைய முயற்சியை, உழைப்பை மகிழ்வோடும் உரிமையோடும் பாராட்டுகிறார். ஆக 2 பேரை பற்றி நான் பேசிட்டேன். இவருடைய இந்த ஆய்வு கண்மணிகள் இந்த நூலை ஆய்வுலகிற்கு முன்னோடி நூல் என்று சொல்கிறார்கள். அதாவது இது பாராட்டு அல்ல, கண்டிப்பாக. ஏன்னால் இது மதிப்புரையும் அல்ல, இது மதிப்புமிக்க உரைதான். அவர்கள் கொடுத்திருக்கிற அத்தனையும் ஐயா அவர்களிடம் சொல்லும்போது இதில் ஏதாவது பிழைகளோ தவறுகளோ இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள் என்று. ஆனால் அப்படி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவருடைய மாணவர்கள் அல்லவா, அவ்வளவு ஒரு தெளிவு, ஒரு ஆய்வு நோக்கு எல்லாமே அதில் இருக்கிறது. இந்த நூல் ஆய்வு அறமும் ஆய்வு நேர்மையும் இருக்கிறது இந்த நூலிலே என்று அவர்கள் சான்றிதழ் தருகிறார்கள். களப்பணியின் தீவிரத்தை கூறுகின்ற நூல் என்று அந்த நூலை பற்றி பேசுகிறார்கள். ஆணாதிக்கத்தை சாடுகிறது என்று சொல்கிறார்கள். ஆய்வு என்பது முற்றுப்பெறாத துவக்கம், அது முடிவல்ல என்பதை ஒரு ஆய்வாளர் இந்த நூலை மதிப்பிடுகிறார். அதுபோல இது முதல் நூலுக்கு, மதுரை வீரன் குறித்த நூலுக்கு, தவம் கலையும் காலம் அப்படிங்கிற ஒரு நூல், இன்னொரு நூல். தவம் என்பது ஒருவேளை ஆய்வோ என்று கூட எனக்கு தோன்றியது. அந்த ஆய்வுக்குள்ளே நாம் எவ்வளவு ஆழமாக செல்ல வேண்டும் என்பதையும் இந்த நூல் உணர்த்துகிறது. சமகால புத்திலக்கியங்கள் குறித்த ஆய்வு இது. இவருடைய ஆசிரியர் பேராசிரியர் தோப்பா அவர்கள் நல்ல எழுத்து என்பது விடுதலையை நோக்கிய பயணம் என்று அவர் தன்னுடைய அணிந்துரையிலே வாழ்த்து சொல்கிறார். இது சிந்திக்க தூண்டுவதாக இருக்கிறது. உண்மையிலே ஆய்வு என்பது ஒரு தொடர் ஓட்டம்தான். ஒருவர் தொடங்கி வைக்க அதிலிருந்து மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதை இவருடைய மாணவ கண்மைகள் சரியாக செய்கிறார்கள் என்பது அந்த நூலை படித்த போது எனக்கு தோன்றியது. இந்த நூல் குறித்த இவருடைய ஆய்வு கண்மணிகளுடைய கட்டுரைகள், ஏன்னா கண்மணிகள் தான் இவருடைய ஆய்வாளர்கள் எல்லாமே. ஏன்னா எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு ஒளி தரக்கூடிய, ஒளி ஏற்றக்கூடிய மாணவர்கள் கிடைப்பதில்லை, மாணவியரும் கிடைப்பதில்லை. இந்த கட்டுரைகள் எல்லாமே எதை நமக்கு காட்டுகிறது என்றால், அவருடைய ஆய்வு சிந்தனையை அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு எப்படி விதைத்திருக்கிறார், எப்படி நெறியாளுகை செய்திருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகின்றன. மொத்தத்தில் இவை மதிப்புரைகள் அல்ல, முன்பே சொன்னது போல மதிப்புமிக்க உரைகள் தான். 3வது நூலான தோப்பாவின் ஆய்வு முறை, ஆய்வு பண்பு குறித்த நூல். அது காத்திரமானது ஆனால் வசீகரிப்பது என்று ஆய்வு கண்மணிகள் அவருக்கு சான்றிதழ் வழங்குகிறார்கள். அந்த ஆய்வு நூலை வாசித்துவிட்டு அதை பற்றிய கட்டுரைகளை பேசும்போது அது வலிமையானதாக இருக்கிறது. என காத்திரம் என்ற சொல்லை இந்த இடத்தில் நான் சொல்லியே ஆக வேண்டும். நான் ஒரு பேராசிரியை, நான் கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலமாக நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். திடகாத்திரம் என்ற வார்த்தையை நான் கேட்டதுண்டு. ஆனால் காத்திரமாய் இருக்கும் சொற்கள் என்கின்ற சொல்லை நான் முதலாக பேராசிரியர் முருகேச பாண்டியன் அவர்கள் சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் கேட்டதில்லை. நிஜமாக உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னால் உண்மையை ஒத்துக்கொள்வதனால் தவறில்லை. இது என்னுடைய கொள்கை. எந்த இடத்திலும் உண்மையை ஒத்துக்கொள்வதில் எனக்கு தவறில்லை, எனக்கு தவறாக தோன்றுவதில்லை. அந்த காத்திரமான வார்த்தைகள், எழுத்துக்கள் அதை கொண்டிருக்கின்றன. ஆனால் அது வசீகரிக்கவும் செய்கின்றன என்று சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. முரண், ஏன்னா வலிமை, வசீகரம் ரெண்டும் ஒன்று கடினம், இன்னொன்று மென்மை. ரெண்டுமே அந்த எழுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு மாணவர்கள் அவருக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். இது முன்மாதிரி திறனாய்வு குறுநூல் என்று அவர்கள் பாராட்டுகிறார்கள். இவருடைய எழுத்துக்கள் நேர்மையானவை என்று பாராட்டுகிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொல்ல மறந்த ஒரு செய்தி, அவரை எனக்கு எப்படி பழக்கம் என்பதுதான். காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கு புறத்தேர்வாளராக சென்ற போது தான் அவருடைய பழக்கம். சார்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் நேரம் பார்த்துக்குவேன். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் பேச முடியும் அவர்கிட்ட பேசணும். ஏன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினாலும் எனக்கு நிஜமாகவே திகட்டாது. ஏன்னா நான் பல்கலைக்கழக மாணவி, இங்கே நிறைய பேர் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் இருக்கிறீங்க. எங்களுடைய பேராசிரியர்கள் வகுப்படுத்தார்கள் என்றால் எங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நோட்ஸ் எடுத்து பழகி எங்களுக்கு நோட்டு பத்தாது. எங்களுக்கு அவ்வளவு சொல்லுவாங்க.
அது போன்ற ஒரு பேராசிரியராக நான் முனைவர் கண்ணா கருப்பை அவர்களை நான் காண்கிறேன். தாழ்த்திருத்து தான் போனேன், ஆனால் நான் நிறைய பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அன்றைக்கி சாயங்காலம் 6:30 வரைக்கும் எனக்கு அங்கே டைம் கொடுத்தாங்க காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில். ஏன்னா நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ நேரம் சார்கிட்ட. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள், அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய மனதார ஆழமான ஆய்வை செய்கிறீர்கள், நிறைய ஆய்வு தொடர்பான விஷயங்களை கேட்குறீங்க, அல்லது இலக்கியம் தொடர்பான விஷயங்களை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. குறுகிய பார்வையோடும் ஒரு சேணம் கட்டிய கடிவாளம் கட்டிய குதிரையை போலவும் இருக்கிறீர்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆய்வாளர் அல்லது ஒரு ஆசிரியர். ஏன்னா ஆசிரியர் என்பவன் அல்லது என்பவள் அல்லது ஆசிரியர் என்பவர் ஒருபோதும் கற்பதை நிறுத்தக்கூடாது. அந்த கற்றின நாயினும் கேட்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்கணும் நிறைய. அன்றைக்கி நான் அவ்வளோ கேட்டேன் சார்கிட்ட. ஒரு 2 மணி நேரம் போல் கேட்டிருப்பேன். ஆனால் ஒரு நொட்டியில் 2 நொடியில் கடந்தது போல் எனக்கு தோன்றியது அவர் பேசிய போது. ஏன்னா அவர் ஒரு அறிவு களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையில் இது உண்மை, இது புகழ்ச்சி இல்லை. ஏன்னா எப்போ அலைபேசியில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, அந்த கருத்துக்களை அவர் கொட்டிக்கொண்டே இருப்பார். நமக்கு பெறுவதற்குத்தான் நமக்கு வேணும். அவ்வளோ பெரிய பாத்திரம் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல, மூளையைத்தான் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா எவ்வளவு புத்தியில் வைத்து கொள்ள முடியும் அதை சொல்கிறேன் நான். அப்படித்தான் அவர் பழக்கம். அதுக்கும் முன்னாடி நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். மனோன்மணியம் குறித்த ஒரு ஆய்வு, அவர் ஒரு கருத்தரங்கு நடத்திய போது அது மிகச்சிறந்த ஒரு ஆய்வாக இருந்தது. என்னால் அதில் கட்டுரை வழங்க முடியவில்லை, அந்த வருத்தம் எனக்கு இன்றும் உண்டு. அப்பொழுதுதான் இப்படியாக எங்களுடைய கல்லூரிக்கு, எங்களுடைய துறையினுடைய பாடத்திட்டுக்கு குழு உறுப்பினராகவும் அவர் வந்திருக்கிறார். அவ்வளவு அருமையான புத்தகங்களை எங்களுக்கு சொல்லுவார். இப்படித்தான் எனக்கு அவரை பழக்கம். அதை நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. பறந்து விரிந்த நவீன படைப்பாளர்களை உலகத்திற்கு, அறிவுலகிற்கு அறிமுகம் செய்யக்கூடிய, இன்றும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர், ஆசிரியர் என்று தான் சொல்ல வேண்டும். ஆக அதுபோல் கலை இலக்கிய சொல்லாடல் குறித்த கட்டுரைகளுடைய பன்முகத்தன்மையை அவருடைய மாணவர்கள் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகின்றன. நிறைவாக அவருடைய எழுத்தாளுமையை, அவருடைய நெறிகாட்டலை, அவருடைய ஆய்வு அறிவினை எடுத்துரைப்பதாக அவருடைய இறுதி நூல் அமைந்திருக்கிறது. சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம். அவ்வளவு செய்திகள் இதில் கிடைக்கின்றன. வாசிக்கின்றவர்களுக்கு அதனுடைய ஆழம் புரியும், படிக்கின்றவர்களுக்கு உண்மையிலே அதனுடைய ஆழம். இதை வாசித்த போது எனக்கு இன்னும் கூடுதலாக அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏனென்றால் உண்மையை சொல்லுகிறேன், அந்த புத்தகங்களை நான் இதுவரை வாசித்ததில்லை. இந்த ஆய்வு மாணவர்கள் வாயிலாக எனக்கு அதை இன்னும் கூடுதலாக வாசிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. தம்மினம் தம்மக்கள் என்பது குறள். அதனால் நானும் ஒரு 2-3 குறள் சொல்லி நான் இந்த இடத்துல என்னுடைய உரையை முடிக்கிறேன். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதன் தகுதி உடையவனா தகுதி இல்லாதவனா என்பது உடைய செயல்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனுஷனை வச்சு பேசணும் அப்படின்னா அவனுக்கு எச்சமாக வரக்கூடிய என்னுடைய குழந்தைகள் பரம்பரையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தகுதி உடையவர் என்பதை இந்த எச்சம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய இவர்கள் தான் அந்த எச்சங்கள் அப்படின்னு தோணுது. அதுபோல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவர் தம் கர்மமே கட்டளைக்கல். ஸோ நாம் எல்லாம் கட்டளைக்கல்லாக இருக்கிறோம் அவர் பெருமை உடையவர் என்பதை தெரிந்து கொள்ள. அதுபோல் மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவினர், இது புறநானூறு சொல்லும். இதற்கு சான்றாகத்தான் நாம் இங்கே நிற்கிறோம். பேராசிரியர் அவர்கள் நிறைந்த ஆயுளோடு தம் குடும்பத்தினரோடு மகிழ்வாழ்வு வாழ வேண்டும் என்ற இறைப்பதம் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. நன்றி மேடம்.